போரா போரா தானா வருவா மெதப்புல திரிஞ்ச வீரா பில்லா வீரா போச்சு பொசுக்குன்னு உடஞ்ச ஓ சொக பார்வ ஒரசுது மேல சிரிக்கிற ஓச சரிக்குது ஆல தீ தூவி முறப்ப பாரு முறப்ப என்ன முறை முறைக்குதுன்னு பண்றதெல்லாம் ஆகாத வேலையை பண்ணிவிட்டு முறப்புக்கு ஒன்றும் குறைச்சிருக்காது. யாரோட முறப்பும் யாரோட வெறுப்பும் இந்த அன்னைக்கிலேயே ஒன்றும் பண்ண முடியாது. என்னைக்கு இந்த அன்னைக்கிளி சொயமா நின்று சொந்த கால வளருவா, அதை யாராலையும் தடுக்கவும் முடியாது. காலையில விழுந்துச்சா என்ன அன்னைக்கிளிக்கா? 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு போல, சொல்லவே இல்லை பாத்தீங்களா? ஆமா ஆமா, பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியதான். அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை என்னங்கிறேன். காலையில எந்திரிச்சதுல இருந்து நான் ஒரு பக்கம் தூக்குச்சட்டி தூக்க, அவங்க ஒரு பக்கம் தூக்குச்சட்டி தூக்கன்னு அப்படியே முறைச்சுக்கிட்டு திரியிறாருங்கிறேன். ஆமா, என்ன புதுசா சைக்கிள்ல எல்லாம் போறாரு? ஒரு ஓட்ட ஸ்கூட்டி வச்சிருப்பாங்க, அது என்னாச்சு? 2 நாளா அந்த சூட்டி வண்டியை காணம்டி மாடனே. இந்த சைக்கிள்ல தான் பைக்கிட்டு திரியிறாங்க. இந்த சைக்கிளை எங்க வாங்கினாங்களோ எவன்ட்ட வாங்கினாங்களோ அது சரியான இத்து போன வண்டியா இருக்கு. அதுல ஏறி உட்காரையிலையும் இறங்கிலையும் அட்டேங்கப்பா முறைக்கிற முறப்பு ஆளை முழுங்கிருவாங்க போல்றிக்கே. சரி சரி, அவர் பொழப்ப அவர் பார்க்க கிளம்பிட்டாரு, நம்ம பொழப்ப நம்ம பார்ப்போம். ஏக்கா, எங்களுக்கு நாளைக்கு 2 லிட்டர் பால் வேணும், மறந்துடாம எடுத்து வச்சிரு. 2 லிட்டர் வேணுமா? என்ன பால் கோவா கிண்ட போறியா? பால் கோவாவும் கிண்டல, பால் இல்லாத கோவாவும் கிண்டல. நாளை மறுநாள் அம்சி குந்தானிக்கு நிச்சயதார்த்தம். அதுக்கு டீ காஃபி போடுறதுக்கு பால் வேணும்ல. விருந்தாடி எல்லாம் வேற வருவாங்க, அதனால தான் 2 லிட்டர் எடுத்து வைக்க சொன்னேன். நீ பாட்டுக்கு மொத்தமாக ஊற்றிட்டு தூக்குச்சிட்டியை கவுத்திட்டீன்னா அப்புறம் உன் புருஷன்ட்டையும் வந்து பால் இயக்க முடியாது, விரோதி ஆயிட்டான். நாங்கள் பால் பாக்கெட்டெல்லாம் வாங்கி போட்டோம்னா விருந்தாளிக்கு பிடிக்காது, அதனால தான் சொல்கிறேன். என்னடி சொல்கிறேன்? திடீர்னு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கீங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லலை. என்கிட்டயே சொல்லலையே. அந்த அம்மாவும் அந்த பயலும் திடீர்னு வந்து உட்காந்துருந்தாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது தான் நாளை மறுநாளே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிருவோம், அடுத்த வாரமே கல்யாணத்தை வச்சுக்கிறோம்னுக்குதுங்க. சரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரவுளே இறங்கி வரையில நம்ம என்ன பண்ணுறது? லவ் மேரேஜ் வேற, அப்படி இப்படின்னு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக சட்டுப்புட்டுன்னு முடிச்சு விடலான்னு பார்க்குறாங்களோ என்னவோ. சரிம்மா சரிம்மா, அவங்க நல்லபடியா மனசு மாறி வந்ததே பெரிய விஷயம் தானே. காலகாலத்தில் முடிக்கிறது நல்லதுதான். முடிக்கட்டேன். என்ன என்ன விசேஷம்? என்னைய விட்டுட்டு என்ன முடிக்கலான்னு பார்க்குறிய? வா வனசாகா, உன்னைய விட்டுட்டெல்லாம் ஒன்றும் முடிக்கல. நம்ம அம்சி குந்தானிக்கு நாளை மறுநாள் நிச்சயதார்த்தம், அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கான். என்னடி இப்படி சொல்ற? நாளைக்கு இட்லி கடை திறக்கணும், நாளை கழிச்சு நிச்சயதார்த்தம்னா என்னென்னு வேலை பார்க்கறது? இதை முடிச்சுட்டு அதையும் பார்க்கறதுக்கு சிரமமா இருக்கும்லட்டி. நம்மளுக்கெல்லாம் சிரமம் கொடுக்கக்கூடாதுன்னு மாப்பிள்ளை வீட்டில் உள்ளூரில் கோயிலையே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காக்கா. நிச்சயத்துக்கெல்லாம் ரொம்ப பேருக்கு சொல்லலையா, சும்மா நம்ம சொந்த வந்தங்கனக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான். மற்றபடி நெருங்கின சொந்தத்துக்கு சொல்லிக்கிறலான் இருக்காங்க. கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிருவான், எதுக்கு நிச்சயத்துக்கே ஊரை திரட்டிக்கிட்டு? அப்படியா? சரிடி, அதுவும் சரிதான். ஆமா, அங்கிட்டு ஒரு வாரத்துல கல்யாணத்தை வைக்கல, அப்புறம் என்னத்துக்கு ஊரை திரட்டி ஊருக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு? சிம்பிளா நிச்சயத்தை வச்சுக்கிட்டு கல்யாணத்தை நல்லா பெருசா பண்ணிக்கிற வேண்டியதானே. அக்கா, நாளைக்கு நம்ம கடை திறக்கிறதுக்கு யாருக்காவது சொல்லணுமா இல்லை எப்படிக்கா? நம்மளும் சிம்பிளாவே பண்ணிக்கிறலாமா? ஆமாட்டி மாடனே, நம்ம என்ன பெரிய ஹோட்டலா திறக்கிறோம் ஊருக்கெல்லாம் சொல்லி போஸ்டர் அடிச்சு ஓட்டுறதுக்கு? தள்ளு வண்டி கடைக்கு அக்கம் பக்கத்துல 4 பேர்த்த சொல்லி செத்தாங்கனுக்குள்ள சாமி முடையில கூப்பிட்டோம்னா ஆளுக்கு 2 இட்லி எடுத்து வச்சு கொடுக்க வேண்டியதே. அப்படி எப்படி சொல்லி அப்பதானே மனுஷ மக்கள் வருவாங்க. அக்கா, வண்டிக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு சும்மா பக்காவா கொண்டுட்டு வந்து டவுசரையா இறக்கிட்டாரு. நம்ம இனி அரிசியை ஊற போட்டு இட்லிக்கு மாவாட்டுறது, மற்ற பலகாரங்கள் என்ன செய்யறதுங்கிறத மட்டும் யோசிக்கணும். மனசா, இப்ப மழை தண்ணி நேரமா இருக்கு, பனியா வேற இருக்குல்ல. அரிசி மாவு நல்லா புளிச்சாத்தான் காலையில இட்லிக்கு நல்லா வரும். நல்லா பொங்கி வராம இருந்துச்சுன்னா இட்லி கல்லு மாதிரி போயிரும் டி. காலையில வெள்ளனவே நான் அரிசி ஊற போட்டேன், ஒரு 3 மணி 4 மணியை போல ஆட்டி வச்சிருவோமா? ஆமாக்கா, நானும் அதைத்தான் சொல்லணும்னு நினைச்சேன். அயத்தராம இப்ப பாலை ஊத்துன கையோட போய் அரிசியை ஊற போட்டுரு. ஆமா, எம்புட்டு ஊற போட போற? எம்புட்டு ஆட்டுறது? அக்கோ, பார்த்து பக்குவமா ஊற போடுக்கா. நீ பாட்டுக்கு நிறைய ஊற போட்டுறாத, ஒரு 10 பொடி அரிசி போட்டா போதும்ல. 10 பொடி அரிசி ஊற போடணுமா? யாக்கா, கொஞ்சமா சொல்லிட்டனோ? பத்தாம போனாலும் போயிரும்ல. பேசாம ஒரு 20 பொடியா சேர்த்து போட்டிருக்கா, அப்பதான் எல்லாருக்கும் நிறந்து வைக்கலாம். எருமை, 20 பொடி அரிசியை போட்டு ஒரு ஊருக்கே சோறாக்கி போட போறியோ? இல்லக்கா, இட்லி கடைக்கு 20 பொடி அரிசியாம்டி. உன் முகரையில முன்ன பின்ன இட்லிக்கு ஆட்டி இருந்தா தானே அதோட அருமை தெரியும். 20 பொடி அரிசியை போட்டு இட்லி ஆட்ட போறாளாம், அதுவும் இத்தனை கொண்டு தம்மா துண்டு தள்ளு வண்டி கடைக்கு. ஏக்கா, அப்ப எம்புட்டு போடணும்?
அடியே, நம்ம என்ன கல்யாணத்துக்கா இட்லி ஊத்த போறோம்? கல்யாணத்துக்கு 500 பேர் வர்றவங்களுக்கு 20 உடி அரிசி எல்லாம் போட மாட்டாங்க. உன் முகரையில நம்ம எப்படியும் ஒரு உடி 1.5 படி போட்டா பத்தாதடி வனசா? ஒரு உடி 1.5 படியா? ஏக்கா, ஒரு உடி அரிசி போட்டா எப்படிக்கா பத்து? எடில, நம்ம வீட்டாளுக்களே ஒரு 5-6 பேர் இருக்கிறவங்களுக்கு ஒரு உடி அரிசியை போட்டு இட்லிக்கு மாவாட்டணும்னா எப்படி ஒரு வாரத்துக்கு 5 நாளைக்குனாலும் வராது. அப்ப எதுக்கடி அம்புட்ட போட்டு ஆட்டணும்? மாவு ஆட்டி புளிக்கத்தானே வைக்கிறது மாதிரி இருக்கும். ஆமா நிக்கலிக்கா, ஒரு உடி 1.5 படி வேணாம். நம்மகிட்ட தான் ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, அதனால 2 உடியா போடுவோம். நம்மளுக்கு கூட குறைய ஆளுக்கு வந்தாங்கன்னா அதுக்கேற்றது மாதிரி ஆட்டி அள்ளி வச்சுக்கிருவோம். ஆமாம்மா, என்னதான் இருந்தாலும் முதன்னு செய்கிறோம். நம்ம வாட்டுக்கு மாவை போட்டு தரன்னு கிரைண்டர் இதுக்கேன்னு ஆட்டி அள்ளி வச்சுப்புட்டு புளிச்சு போச்சுன்னா வீணா போயிரும்ல. அப்புறம் யாரும் வந்து வாங்கவும் மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஆட்டிக்கிறது நல்லது தானே. அப்ப 2 உடி அரிசி போதுமா நிக்கலிக்கா? இருமை, 2 உடி அரிசிங்கிறதே நான் அதிகமாகத்தையும் சொல்லியிருக்கேன். அதுவே மாவு ஊறுபட்டது இருக்கும். எப்படியும் அடுத்த நாளுக்கு நம்ம அந்த மாவை தோசைக்கு வச்சுக்கிட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான மாவை ஆட்டி இட்லிக்கு ஊற்றணும். முகரையை பாரு, 20 உடி அரிசியை போட்டு மாவாட்டாலாம், அதுவும் இத்தனையோண்டு தள்ளு வண்டிக்கு. சரி விடுக்கா, தெரியாம தானே சொல்லிவிட்டேன். முன்ன பின்ன செத்தா தானே சுடுகாடு தெரியும், நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆனா உன் மாமியாலும் உன்னை வச்சு காலம் தள்ளுது பாரு. பாவம், அந்த ஆத்தாளுக்கெல்லாம் கோயில் கட்டி கும்பிடணும். சரி நின்றுக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருக்காம போய் அரிசியை ஊற வைக்கணும்ல. நீ பாலை ஊத்து, நாங்க கிளம்புறோம். சரி வாங்கடி வாங்க. சரிக்கா, அப்ப நாங்க போயிட்டு வரோம். நீ அயத்திராம அரிசி ஊற போடு. சாயங்காலம் நீ பாட்டுக்கு ஒத்தாள கடந்து தன்னால வேலை பார்த்துக்கிட்டு இருக்காத. ஒரு போன் அடி, இல்லைன்னா நானே வந்துருவேன். 3 மணிக்கு தானே ஆட்டனே. அடியில இதெல்லாம் என்னத்துக்கு ஆள் வந்துகிட்டு இப்படின்னு கிரைண்டர்ல அள்ளி போட்டா அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டு கிடக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, நான் ஆட்டிக்கிறேன், விடுங்க. நீங்க வீட்டுல வேலையை பாருங்க. தங்கச்சிலாம் வந்திருக்கால. இது நல்லா இருக்கே கதை. எல்லாத்தையும் நீங்க ஒத்தாலும் கடந்து வேலை வாப்பிய, லாபத்தை மட்டும் நாங்க ஆளுக்கு பாதி எடுத்துக்கிறோமா? ஏன்க்கா நீ வேற? நான் 3 மணிக்கெல்லாம் எல்லாரும் வந்துருவோம். மாடனே நெடுவாளி, 3 மணிக்கெல்லாம் எல்லாரும் அக்கா வீட்டுக்கு வந்துருங்கடி. அதெல்லாம் நீங்க சொல்லணுமாக்கா? அப்புறம் எல்லாரும் சேர்ந்து தான் வேலை பார்க்கணும். நான் வந்துருவேன்க்கா. சரிக்கா, நானும் வந்துடுறேன். ஏய், நீ நாளை கழிச்சு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு என்னத்த வேலை பார்க்க வர்ற? இந்த ஒரு உடி மாவு ஆட்டதுக்கு ஒரு ஆள் வேற வரணுமாக்க? நீ வீட்டுல உள்ள வேலையை பாரு, மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். இல்லக்கா, அது வந்து நெடுவாளி, அக்கா சொல்லும் போல என்ன வேலை இருக்கு நாங்க பாத்துக்கிறோம். நீ நிச்சயதார்த்தத்து வேலையை பாரு. வீட்டில் எதுவும் வேலை இல்லைன்னா நான் கண்டிப்பா வந்துடுறேன். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. அடியில இதுல என்ன இருக்கு? அம்சா வீட்டு விசேஷத்துக்கு முன்னாடி நின்று ஆளா எல்லாத்தையும் எடுத்து செய்ய முடியலன்னு எங்களுக்கு தான் சிரமமா இருக்கு. நிச்சயத்துக்கு விட்டுட்டு கல்யாணத்துக்குனால அமர்க்கலப்படுத்திடுவோம். எருமை கண்டாட்டமா இருந்துக்கிறது. இங்கிட்டு உள்ளதை அங்கிட்டு எடுத்து போட மாட்டேங்குது. நல்லா 3 வேளையும் மூக்க பிடிக்க திங்க கையை காலை நீட்டி படுக்கன்னு இதே வேலையா தெரிஞ்சா காசு மட்டும் எங்க இருந்து வரும்? எல்லா வேலையும் நம்மளே பார்க்கணும், நம்மளே பண்ணணும்னா பண்ண முடியுமா? இனிமே என்ன வயசு அதிரும்புது? இம்புட்டு பயவுலைக்கு இம்புட்டு நாள் அவ புருஷனுக்கும் சேர்த்து வடிச்சு கொட்ட வேண்டியதா இருக்கு. இப்ப இது ஒத்தாளு கிடந்துக்கிட்டு 10 ஆளு சோறு திங்குது, என்னால பார்க்க முடியுதா? அது கட்டி கொடுத்தா புருஷன் புள்ளைன்னு ஒதுங்கிக்கிட்டாதான் தேவலை. காலமுலாம் கிடந்தல் நம்ம மாரடிக்க வேண்டியது இருக்கு. அவ வீட்டுக்கு வந்த மருமக்கமாருக மாமியால உட்கார வச்சு காலை கையை நீட்டி தட்டுல சோத்தை கொண்டு வந்து போட்டு கொடுப்பாளுக. என் வீட்டு மருமக என்னைக்கு எனக்கு சோறு ஓட்டு கொடுத்துருக்கா நான் சாப்பிட்றதுக்கு? ஒன்றும் இல்லாம தெரிஞ்சு இன்னமும் நம்ம தான் சீப்பிட வேண்டியதா இருக்கு. வந்ததும் சரியில்லை, பெத்ததும் சரியில்லைன்னு போக வேண்டியதான் போ. காலமுறை அப்படி புலம்பி என் காலமும் உள்ள போகுது. ஆறு இது வண்டியில ஓறது சுப்பிரமணி மாதிரி தெரியுது. ஏலே சுப்பிரமணி, அடையலா ஏலே சுப்பிரமணி. என்னம்மா சொல்லுங்க. என்னடா அப்படி சைக்கிள்ல கிணத்துக்கு வச்சுக்கிட்டு எங்கே ஓர பண்ணி காலங்காத்தால? பால் கொண்டுட்டு போகணும்ல, அப்புறம் பீச்சின வாழை என்ன செய்யறது வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு? ஏலே, அப்ப யாருமே வாடா வந்து வாங்காம இருக்காளுக? எல்லா பாலையும் அப்ப டவுனுக்கா கொண்டுட்டு போற? ஆமாம்மா, அப்புறம் என்ன செய்ய சொல்றிய? 2-3 நாளும் அப்படித்தானே நாய் மாதிரி தெரியுறேன். கேனை தூக்கி வண்டியில் வச்சுக்கிட்டு தெரிஞ்சாலும் சரிப்பட்டு வரல. அதோட தான் ஒரு பழைய சைக்கிளை விலைக்கு வாங்கி அதில் வச்சு கொண்டுட்டு போகிறேன். ஆத்தி, இந்த ஊர்ல ராசா மாதிரி தெரிஞ்சியடா. மாட்டு பண்ணைக்கே உங்க அப்பாரு ஓனரா இருந்தாரு. இன்னைக்கு என் புள்ள 5 லிட்டர் 10 லிட்டர் பாலை கொண்டுகிட்டு இப்படி தெருவா சைக்கிள்ல வியாபாரம் பண்ண போகுதாக்க? என்ன செஞ்சு தொலைய? அப்புறம் வந்தவ சரியில்லைன்னா எல்லாம் தானே. இதோடையினாலும் போச்சேன்னு நினச்சிக்கிற வேண்டியதேன். ஏண்டா, ஒரு வீட்டுக்குள்ள 2 வியாபாரம் பண்ணணும்னு 2 மாட்டை கொண்டுட்டு வந்து கட்டி வச்சுக்கிட்டு புருஷன் ஒரு பக்கமா பொண்டாட்டி ஒரு பக்கமா தெரிஞ்சா அந்த குடும்பம் என்னத்துக்கிட்ட ஆகுறது? அந்த பொண்டாட்டிய தட்டி கேட்கறதுக்கு உனக்கு துப்பு இல்லையாடா?
ஏம்மா பொம்பளை ஆதிக்கம் தலை விரிச்சு ஆடுது. நான் என்ன செய்ய சொல்றிய? அந்த தெருவில் உள்ளவளுகளை பூரா மசக்கி அவளுகள்கிட்ட பூரா அதையும் இதையும் சொல்லி நான் என்னமோ பெரிய வில்லை மாதிரி என்னை இது பண்ணி வச்சிருக்கா. அவளுக பூரா தூக்குச்சிட்டி தூக்கிக்கிட்டு அவள்கிட்ட தானே வந்து வாங்குறாளுக. நான் சும்மா உட்காந்துருந்து என்ன செய்ய, பாலை வீணாக்குறதா? அதனால தான் இப்படி தெருக்காட்டு வழியே கிளம்பிட்டேன். கழுதை நம்மளை பார்த்து யார் வாங்குறாங்களோ வாங்கட்டும், நம்ம ஒரு 10 வீடை பிடிச்சிக்கிருவோம். அதுக்கப்புறம் பார்த்து நம்ம ரெகுலராக ஊற்றிக்கிருவோமேனு பார்க்குறேன். என்ன செய்யறது? வந்தவ சரியில்லைன்னா அப்புறம் எல்லாம் தானே பட்ட ஆகனே. வாய மூடுற. வந்தவ சரியில்லை வந்தவ சரியில்லைன்னா நீ வச்சுக்கிட்டது ஆரம்பத்துல இருந்தே சரியாயிரு கரெக்டாயிருன்னா எங்க கேக்குற நீ? அவளுக்கு கொடுக்கு பிடிச்சுக்கிட்டும் அவளுக்கு கொடி பிடிச்சுக்கிட்டும் தெரிஞ்ச இன்னைக்கு நீ ரோட்ல நிக்க வேண்டிய நிலைமையில கொண்டுட்டு வந்து இந்த விட்டுட்ட. எல்லாத்துக்கும் ஆரம்ப கட்டத்திலேயே கரெக்டா இல்லாதது தானே காரணமா போகுது. எம்மா அதை பற்றி பேசலாம் இப்போ நேரம் இல்லை. சரி நான் வியாபாரத்துக்கு கிளம்புறேன். அவன் ஒன்னடி முன்னாடின்னு முந்திக்கிட்டு நிற்கிறாங்க. முன்னாடி போனால் தானே பாலெல்லாம் ஊற்ற முடியும். செத்த நேரம் சென்று போயிட்டா அதுவும் ஊற்ற முடியாது. இங்க பாருடி, நான் பெத்த மைய வந்து நிக்கிற கோலத்தை பாருடி. சைக்கிள் வண்டியை தூக்கிக்கிட்டு தெரு தெருவா பால் வியாபாரம் பண்ண போறேனா? இந்த ஊர்ல எத்தனை பேரு எம்புட்டு ஜனங்க நம்ம வீட்டு வாசல்ல காலையில 6 மணி ஆயிட்டா வந்து நின்ற காலம் போக நம்ம உள்ள தெரு தெருவா போய் சட்டி சட்டியை தூக்கிக்கிட்டு நிக்கிறாண்டி. என் புள்ள நிலைமைய பாத்தியாடி? என்னன்னு இதெல்லாம் கோலம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை லைலா. சரி நான் கிளம்புறேன், நேரம் ஆயிடுச்சு. என்ன கிளம்புறேன்னு இந்த 5-6 லிட்டர் பாலை தூக்கிக்கிட்டு நீ தெரு தெருவா யார்கிட்ட வாங்குறீங்கன்னு கேட்க போறியா? உனக்கு இப்ப இந்த பால் ஊத்துறதுக்கு ஆள் வேணும், அவ்வளவுதானே? அம்மா, நம்ம வீட்டு ஆளுங்களோட சேர்த்து யாரையாவது ஒரு 10 வீடை பிடிச்சி விடுமா. நம்ம ஊர்லயே அண்ணன் ஊத்திட்டு இருக்கட்டும். எதுக்கு இதுக்காக ராம்நாடெல்லாம் போய் அலைஞ்சுக்கிட்டு? நம்ம ஊர் ஆளுக்கெல்லாம் என்கிட்ட வாங்குற ஐடியால இல்லை லைலா. அதையும் இதையும் சொல்லி கொடுத்து அவன் மக்க மனசை மாற்றி வச்சிருக்கா. என்ன செய்ய சொல்ற? அதான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். அம்மாவுக்கு கொடுத்த காசுக்கு தானே இம்புட்டு பிரச்சனையும். அவ பேசுனா பேசிட்டு போறா. அவ பேசுறதுக்காகலாம் பெத்ததாய விட முடியுமா? நாளைக்கு ஏதோ இட்லி கடை திறக்கிறாங்களாம் கேள்விப்பட்டேன். உங்ககிட்ட ஏதாவது அதை பத்தி சொன்னாங்களா? ஓஹோ, நாளைக்கு வேற திறப்பு விழா நடக்குதாக்க. என்கிட்ட யாரு எதை சொல்ற? அதெல்லாம் எதையும் என்கிட்ட சொல்லலாமா. சாமான் சட்டெல்லாம் வாங்கி வீட்டில் கிடந்துச்சு, அதைத்தான் பார்த்தேன். இனி யாரும் வேற ஒருத்தனா இருந்தா உன்னை மதிக்காம இருக்கிறதுக்கு அந்த சாமான் சட்டெல்லாம் தூக்கி வெளியில வீசி இருக்க வேணாம். என்னன்னே நீ இப்படி இருக்க? நீ இப்படி இருக்கிறதுனாலதான் மைனி அந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. நீ கொஞ்சமாவது கரெக்டா இருக்கணும்ல, அப்பதானே உனக்கும் பயம் இருக்கும். ஆமா, அவ எங்க பயப்படுற? அவ பயப்படுறவளா இருந்தா இந்த வேலை பார்த்துக்கிட்டு தெரியவாள. கட்டுன புருஷன்ட்ட ஒரு வார்த்தை கேட்கல, மாமியா நாத்தனால கொஞ்சம் கூட மதிக்கல. அவ மூப்புக்கு இட்லி கடை போடுறோங்கிறதும் அவளுகளோட சேர்ந்துக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு தெரிகிறது நான் சொல்ல மாட்டேன். ஆத்தாடி, அந்த கொடுமை எல்லாம் பாக்குறதுக்கு நான் நல்ல வேலை ஒன்னா இல்ல. என்னமோ ஆடுற வரைக்கும் ஆடட்டும். கொஞ்ச நஞ்ச ஆட்டமா ஆடிக்கிட்டு தெரியுற. இந்த ஆட்டம் எதுல போய் முடிய போகுதுன்னு தானே எனக்கு தெரியல. எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியா படலனே. என்னைக்காவது ஒரு நாள் நீ குடிச்சிட்டு வந்திருக்கியா? ஒரு சிகரெட்டை கையில பிடிச்சிருக்கியா? இல்ல இந்த ஊர்ல உள்ளவங்க மாதிரி நீ கண்ட வேலைக்கு தெரிஞ்சிருக்கியா? எந்த இதுவும் பண்ணாம நீ உண்டு உன் குடும்பம் உண்டுன்னு அந்த குடும்பத்துக்காக வாழ்ந்ததுக்கு அவங்க கொடுக்குற பரிசா இதெல்லாம்? அம்மா, என்ன சொல்லி என்ன செய்ய? அவளுக்கு ஆதிக்கம் தானே பெருசா இருக்கு. என் பிள்ளையத்தான் அடக்கி ஆளாக்கிட்டு அழுகளே. இனிமேலா என் பிள்ளை மீள போறேன்? ஏமா அப்படி சொல்ற? அண்ணன் நினைச்சிச்சுன்னா இட்லி கடை போடணும்னு நினைக்கிற நினைப்பெல்லாம் ஒரு நிமிஷத்துல இல்லாமக்கிறாது. பாத்திர மண்டத்தெல்லாம் தூக்கி வெளியில வீசி வீட்டை விட்டு வெளியில போடின்னு சொல்றதுக்கு எம்பிட்டு நேரம் ஆகும்? அதெல்லாம் அண்ணனால என்ன முடியாம இருக்கா? அதெல்லாம் அண்ணன் மனசு வச்சா ஒரு நிமிஷம் தாமா. இட்லி கடை போடுறாங்களாம்ல, இட்லி கடை. லைலா, அவ கையால சோறு திண்டு இன்னையோட 4 நாள் ஆச்சு. இனிமேல அவகிட்ட நான் போய் வாங்கி திங்க போறேன்? எக்கேடோ கெட்டு போறா. இட்லி கடை போறா, நாசமா போறா. எனக்கு என்ன வந்துச்சு? என் பிள்ளைகளுக்காக அந்த வீட்டில் இருக்கேன். என் பிள்ளைகளை வளர்க்கணும், அதுகளுக்கு நல்லது கெட்டது செய்யணும். அது மட்டும்தான் என் மனசுல இருக்கே தவிர வேற எந்த எண்ணமும் என் மனசுல இல்ல. அவ என்ன பண்ணுனா நமக்கு என்ன? ஆகாத நாயாவே போகட்டும். இனிமே அவளுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவ விஷயத்துல நான் தலையிட போறதும் இல்ல. அண்ணே, என்னன்னே நான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு கிளம்பி போற? அதான் சொல்லிட்டேன்லம்மா, இனிமே அவளுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்னம்மா உன் புள்ள இப்படி சொல்லிட்டு போகுது? தானடி, நானும் அதையும் இதையும் ஏத்தி விட்டு இவனை எப்படியாவது சரி பண்ணி அந்த இட்லி கடை வியாபாரத்தை கெடுத்து விட்டுறலான்னு பார்த்தா இவன் என்னடானா அவளுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு புறணியை திருப்பிட்டு போறேன். விடக்கூடாதுமா, விடவே கூடாது. அவளை இட்லி கடை போடுறதுக்கு நம்ம எந்த விதத்திலையும் அனுமதிக்கவே கூடாது. அவ இப்ப ஒண்ணும் இல்லாம இருக்கையிலேயே இந்த ஆட்டம் ஆடுறா. புருஷனை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறா. ஒரு அடி எடுத்து வச்சதுக்கே இவ்வளவு ஆட்டம்னா நாலும் பெண்ணும் 4 பேரை போல நல்ல நிலைமைக்கு வந்துட்டா. அடேங்கப்பா, அவளை பிடிக்க 10 பேர் வேணும் போல் இருக்கே. இவனை வச்சு தானடி ஏதாவது பண்ண முடியும். இவன் இப்படி போயிட்டா என்ன பண்றது? இனிமே உன் மையனை நம்பி பிரயோஜனம் இல்லம்மா. என்ன பண்றதுன்னு நான் பாத்துக்கிறேன். நல்லா புடிச்சு இழுமா நல்லா. நல்லா இழுத்துட்டேன்பா. இதுக்கு மேல என்னால
நல்லா இழுமா. அப்படித்தாமா நல்லா இழுத்து கொடு. அம்புடுதாமா. முடிஞ்சு. அப்ப நான் உட்கார்ந்து பார்க்கவா? இந்த இழுத்து கட்டிக்கிறேன்டா. அம்புடுத்தானே இழுத்து கட்டி இது உள்ள கொடுத்து சொறி விட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீ உட்காரலாம், ஆடலாம், ஓடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஒன்னும் ஆகாது. சரியா? சரிப்பா. குமாரி, இப்ப எப்படி இருக்கு? கட்டில் சூப்பரா ரெடி ஆயிடுச்சா? ஜாலி. அப்பா புது கட்டில் மாதிரி இருக்குப்பா. ஆமாடா, கம்பி தானே பழசு, நாடா புதுசு தானே. அப்போ புது கட்டில் தான். எங்க ஏறி நின்று லேசா 2 குதி பாப்பான். உள்ள இறங்குதான் என்னன்னு பாக்குறேன். ஐயோ, மறுபடியும் அந்து போச்சுனா? அதெல்லாம் ஆகாதுமா. அப்பாதான் நல்லா இறுக்கி கட்டியிருக்கேன்ல, நீ ஏறி நின்று பாருவேன். சரிப்பா. இது உடைஞ்ச கட்டில்ல என்ன பண்ற? அம்மா நல்லா பாரு, இது உடைஞ்ச கட்டில் இல்லம்மா, புது கட்டில். அப்பா ஓட்டையான கட்டில புதுசாக்கிட்டாரே. அட ஆமா. எப்படியா சிங்கு, நாடாலாம் புதுசா இருக்கு? ஏவனசா, இந்த கட்டில் எத்தனை நாளா நாடா அந்து வை கிடக்கு. யாராவது நாடா கட்ட வர்றவங்கள்ட்ட கொடுத்து கட்டக்கூடாதா? இப்படியா வீணாக்கி போடுறது? ஆமா, நல்லா தயா சிங்கு. உனக்கு இப்பெல்லாம் யாரு உனக்கு நாடா கட்டில் யூஸ் பண்ற? அவளும் சோஃபா செட்டு வாங்கி போட்டு சொகுசா உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி நாடா கட்டிலும் கைத்து கட்டிலும் போட்டு உட்காந்துக்கிட்டு நாடா பின்னத்தை இப்ப ஆள் வந்துகிட்டு இருக்காக்க, நான் பின்னாம இருக்கேன். அப்ப இப்ப நாடா பின்னெல்லாம் ஆள் வர்றது இல்லையோ? அந்த காலம் எல்லாம் மலை ஏறி போச்சு. எந்த காலத்துல இருக்கீரு? ஆமா, நாடா எப்பயா வாங்கிட்டு வந்த? எனக்கு தெரியாம. உன் தங்கச்சி வீட்டுக்காரெல்லாம் வந்திருக்காங்க. ஸ்லாவத்தா உட்காரக்குள்ள ஒரு கட்டிலு சோஃபா எதுவும் இல்லையில. அதோட தான் நேற்று ராம்நாடு போகையில நாடா வாங்கிட்டு வந்தேன். எப்படி பின்னிருக்கேன்? நல்லா இருக்கா என்ன? இந்த உன் மகக்காரி நல்லா குதிச்சு காட்டினாங்களே, நல்லா அழுத்தமா பின்னிருக்கியா, கொஞ்சம் கூட இறங்கல. சரி வேணசா, இந்த மிச்ச நாடா ஊர்பட்டது இருக்கு. இதை கொண்டு போய் பத்திரமா வை. அடுத்த முறை எதுக்காவது பின்னி போட்டுக்கறலாம். எட்டி கழுத்த பிடிச்சி இருக்காத ஆத்தாடி. இந்த குட்டிட்டு உட்கார்ந்தோம்னா போச்சுதா. அம்மா, அப்பா எனக்காக தானே கட்டில் பின்னாங்க. ஆமா மகளுக்காக தான் பின்னி போட்டிருக்காரு. வேற யாருக்கு? இனிமே நான் இதுல உட்கார்ந்து தான் படிப்பேன், இதுல தான் தூங்குவேன், இதுல உட்கார்ந்து தான் நான் சாப்பிடுவேனே. சரிடி ஆத்தா, எல்லாமே இதுலயே உட்கார்ந்து பண்ணிக்க. இப்ப செத்த கழுத்தை விடும்டி ஆத்தாடி. போட்டு நச்சு எடுக்கிறாளேவ. எங்க வனஸ் பேபி, நயன்தாரா விக்கி 2 பேரையும் ஆளை காண. இன்னுமா தூங்கி எந்திரிக்கல? இல்லையா சிங்கு, அதெல்லாம் 5:30 மணிக்கு எந்திரிச்சாச்சு. அங்கே 2 பேரும் வாக்கிங் போவாங்களாம். இங்கேயும் அதே பழக்கம் விட்டுறக்கூடாதுன்னு 2 பேரும் காலையிலேயே எந்திரிச்சு வாக்கிங் போயிருக்காங்க. இப்படியே வயக்காடு நாடு போயிட்டு வரோம் சொல்லியிருக்கா. வரட்டும், நான் போய் அதுக்குள்ள காப்பியை போடுறேன். அது சரி, வாக்கிங் போயிருக்காங்களக்க. டவுனுக்காரவங்க தான். சரி, இந்த நாடாவை எடுத்துட்டு போய் பத்திரமா வை போ. எட்டி கழுத்தை விடு. அம்மா உப்பு மூட்டம்மா ப்ளீஸ்மா. அத்தா, இந்த உங்க அப்பாக்காரரு சும்மா தானே உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட ஏறி குதிச்சு விளையாட வேண்டியதானே டி. ஐயோ, என் கழுத்தை போட்டு பாடா படுத்துறாளேவ. சரி வா. அடியே, பல்லு விளக்கிட்டே என்ன? இல்லம்மா, பேஸ்ட் எங்க இருக்குன்னு தெரியல. அதானே கேட்டேன். பல்லு விளக்கணும்னா உனக்கு நோக உள்ள செய்யும். காலையில எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு அடுத்த வேலை பார்க்கணும்னா கேக்குறியா உனக்கு? அம்மா போமா, பேஸ்ட் எங்க இருக்குன்னு தெரியல. அம்மா உப்புன்னு சொல்லிட்டே போமா. பல்லு விளக்காத பாண்ட பசாருக்கு உப்பு முட்டை வேற கேக்குதாக்க. உப்பு முட்டை சொல்லுமா. உப்பு படி 10 ரூபா. உப்பு வாங்கலையே, உப்பு படி 10 ரூபா. உப்பு வாங்கலையோ, உப்பு படி 10 ரூபா. உப்பு மனசா, இந்த கொல்லை வரைக்கும் போயிட்டு வரமா மனசா? சரியா சிங்கு, போயிட்டு வா. கடகண்ணில காப்பி குடிக்காத. இந்த நான் டீ வைக்க போறேன். சரிம்மா, குடிக்கல. அன்னமே நான் சொல்லி வந்ததா தென்றலும் நேற்று. உன்னையே நான் எண்ணி வெந்ததாய் சொன்னதா. என்னாச்சு? சுவிட்செல்லாம் நல்லாத்தையும் போட்டதுக்கு கரண்டர் ஏன் ஓட மாட்டேங்குதுன்னு தெரியல. இந்த பிளக்க அப்பப்ப லூஸ் ஆகுல கீழே விழுந்துக்கிறது. ஐயா இன்னைக்கு மாவாட்டி முடிஞ்ச கதை தான் போ. என்னடி இது, மாவாட்ட வந்த நேரமா அந்த கரண்டர் இப்படி ஓடாம கிடக்குறது. நான் என்னத்த செய்வேன்? அம்மா, நிம்மி ஒரு குண்டான்ல தண்ணியை ஊத்தி மாவுக்கு தெளிக்கிறதுக்கு மட்டும் வச்சுட்டு மிச்ச தண்ணியை கொண்டு போய் அந்த தூக்கு வழியில ஊத்திட்டு இன்னொரு குடம் பிடிச்சிட்டு வரியா? இன்னொரு குடமா? ஆமாத்தா, மாவாட்டனே. நாளைக்கு கடைக்கெல்லாம் தண்ணி தேவைப்படும்ல. செத்த போய் பிடிச்சிட்டு வாமா, என்ன பெத்தாருல. சரிம்மா, ஆனா அவளையும் வர சொல்லுமா, என்னால மட்டும் தூக்க முடியலல்ல. சரி, அவ விட்டு சின்ன குடத்தை தூக்கி அவள்கிட்ட கொடுத்து அவளையும் பிடிச்சிட்டு வர சொன்னோம்னு சொல்லி பார்த்து பத்திரமா கீழே ஒட்டுறாம கொண்டுட்டு வரணும் என்னம்மா? சரி. அம்மா, அம்மா உன்னையும் குடத்தை எடுத்துட்டு வர சொன்னாங்க. நீனும் வந்து நாளைக்கு கடைக்காக தண்ணி பிடிப்பியா? போடி, நானே கரண்ட் போயிடுச்சேன்னு கடுப்புல உட்காந்துருக்கேன், தண்ணி பிடிக்கணுமா?
என்னடி சொல்றிய? கரண்ட் போயிருச்சா? ஆமாம்மா, நல்ல சீன் பார்த்துட்டு இருந்தேன், அப்படியே கரண்ட் போயிடுச்சு. அம்மா, எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு தரியா? கிறுக்கி, அரிசி உளுந்து ஊற போட்டு அப்படி இப்படி கிடக்கு, இன்னும் மாவாட்டல. ஐயோ, நான் என்ன செய்வேன்? என்னம்மா, இன்னும் கொஞ்சம் கூட ஆட்டலையா? ஐயோ, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா, கரண்ட் நிறுத்த போறாங்களேன்னு அசால்ட்டா இருந்துவிட்டு கரண்ட் போய் தொலைஞ்சிருச்சு. நான் என்ன செய்வேன்? ஐயோ, இப்ப எப்படிம்மா மாவாட்டுவேன்? அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. என்ன செய்யறது சத்த, இருந்து பாப்போம், கரண்ட் வந்துடும். அம்மா, எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு தாம்மா, போர் அடிக்குதுமா. அப்படியே இழுத்துக்கிட்டு குடுத்தனோ ஏன்? நானே கரண்ட் ஒயரிச்சு மாவாட்ட முடியலையேன்னு திணறி போய் உட்கார்ந்துருக்கேன். என்ன செய்யறதுன்னு தெரியல. நாளைக்கு கடைக்கு வேற இட்லிக்கு போடணும். ஐயோ கடவுளே, இது என்ன நேரம் இது? அம்மா, கவலைப்படாதம்மா, கரண்ட் வந்துடும். ஐயோ, மணி ஆகி தொலைஞ்சிருச்சு, நான் என்ன செய்வேன்? கரண்ட் இருக்கும்போது கொஞ்சம் முன்னாடியே ஆட்டிருக்கலாம்லம்மா. கரண்ட் போகும்னு நான் என்ன கனவாடி கண்டேன்? நல்லா ஊறட்டும், ஊற விட்டு ஆட்டினோம்னா நல்லா பந்து வந்தா இட்லி வருமேன்னு பார்த்தேன். இப்படி திடுதுப்புன்னு கரண்ட் போய் தொலையும்னு நான் நினைக்கலையே. ஐயோ இறைவா, இது என்னடா இது? முதன்னு எனக்கு வந்த சோதனை. அம்மா, நம்ம வீட்ல மட்டும்தான் போயிருக்கா, இல்ல ராணியத்த வீட்ல, வனசா சித்தி வீட்ல எல்லாம் போயிருக்கான்னு பார்த்துட்டு வரட்டா? சரி மக்கா, நல்ல வேளை உனக்கு யோசனை வந்துச்சு வத்தியா. செத்தோட ஓடி போய் பார்த்துட்டு வாமா. இங்கனக்குள்ள இல்லைனாலும் அரிசியை தூக்கிட்டு போய் வனசா வீட்ல உட்கார்ந்தாதான் ஆட்டிட்டு வந்துருவோம். சரிம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன். இந்தா, நீ கொண்டு போய் கிச்சன்ல வை. என்னாலலாம் முடியாது, நீ கொண்டு போய் வை. நானே திங்க ஒண்ணும் இல்லைன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். கேட்டி வாங்கிட்டு போ. அம்மா, அவ தானே கொண்டுட்டு வந்தா, அவளையே கொண்டு போய் வைக்க சொல்லு. என்ன கரண்ட் இருக்கான்னு பார்க்க போறேன்டி. வனசா சித்தி வீட்டுக்கு தானே, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ போய் தண்ணிய வை. நல்ல நைஸ் நாப்ல என்கிட்ட தள்ளி விட பாப்பாளே. எருமை, அப்படியே எட்டி மிதிச்சனோ ஏன்? நான் எட்டி மிதிச்சேன், குடத்தோட போய் குப்புற விழுந்துருவடி. அம்மா, சரி, வேலை வாக்குற பிள்ளையமா கெடுத்துக்கிட்டு ஒழுங்கு மரியாதையா போய் கரண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு வா. இல்லேன்னு வச்சுக்க, ஓங்கிட்டு இருக்கிற கால கரண்ட் காலோட தொலைச்சு போய் வந்துருச்சு. நான் பாட்டுக்கு தானமா போனேன். எப்ப பார்த்தாலும் என்னையவே திட்ட வேண்டியது. இரு, நான் அப்பா கிட்ட சொல்லி கொடுக்குறேன். ஆத்தாடி, பெருசைனாலும் ஒரு பங்குல வைக்கலாம் போல. இந்த சின்னது என்ன அவ மாமியா மாதிரியில வந்து பிறந்திருக்கு. இன்னும் எம்பிட்ட இதோட நான் கட்டி அழுக போறேன்னா எனக்கு ஒண்ணு தெரியலையடா இறைவா. புள்ளியலா இதுவே. ஆமா வசந்தி, என்ன செய்யறது, திடீர்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் உடனுக்குடனே சொல்றது மாதிரி இருக்கு. எதுவும் நினைச்சுக்கிறாதியே. அங்கிட்டு இங்கிட்டுன்னு அடுத்தவங்களுக்கெல்லாம் யாருக்கும் சொல்லல. நம்ம சொந்த வந்ததுகளுக்கு கூட சொல்லாம என்னன்னு நிச்சயம் வைக்கிறது. அதனாலதான் நெருங்கின சொந்தத்துகளுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். நீ கண்டிப்பா வந்துடணும், குடும்பத்தோட வந்துரு. சரியா வசந்தி? ஆமாப்பா, சரி சரி, தம்பிட்ட சொல்லிரு. அப்ப நான் வச்சிருவ. வைங்க. அத்தக்கிழவி, எம்புட்டு நேரமா கத்திக்கிட்டு இருக்கேன். இல்ல, போன பேசிக்கிட்டு இருக்கேன்ல. ஆமா, பொழுதா உழுதனைக்கும் போனும் போனை கட்டிக்கிட்டே அழுங்க. அங்கே உங்க பேரன் கக்கூசுல போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு தண்ணி வரலேன்றேன். மோட்டரை போட்டு விடுங்க. ஐயா, கக்குசுல போய் உட்காந்துருக்கனாக்க மோட்டரை போடுறதுக்கு கரண்ட் இருக்கணும்ல. கரண்ட் இல்லையே. இந்த கிணத்துல போய் 2 வாளியை இறைச்சு கழுவி விடுப்போ. என்னது, கரண்ட் இல்லையா? ஆமா, கரண்ட் போய் 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. அதோடதே உள்ள உட்கார முடியாம வெளியே வந்து உட்காந்து போன் பேசிக்கிட்டு இருக்கேன். என் போன்லயும் வேற சார்ஜ் இல்ல. இன்னும் நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியது இருக்கே. உன் போன்ல சார்ஜ் இருந்து அந்த நம்பருக்கெல்லாம் போட்டு கொடு. 2 வாரத்தை பேசி எல்லார்ட்டையும் சொல்லி விடுவான். ஐயோ அத்தக்கிழவி, கரண்ட் இல்லைன்னா அன்னைக்கு எப்படி மாவாட்டம்? நாளைக்கு இட்லி கடைக்கு ஊற போட்ட அரிசி வேற கிடைக்கே. என்னடி சொல்றிய? ஊற போட்ட அரிசியை இன்னும் ஆட்டாம இருக்கு. அப்ப நாளைக்கு கடை ஓப்பனிங்க்கு நேத்தேவா ஊற போடுவாங்க. காலையில தான் அத்தைக்கிழவி ஊற போட்டோம். சாயங்காலம் 3-4 மணியை போல ஆட்டி வைக்கலான்னு பார்த்தோம். மணி 5 ஆயிருச்சு. ஐயோ கடவுளே, இப்ப எப்படி அன்னைக்கிளிக்கா மாவாட்டம்? ஏதோ டிரான்ஸ் பாம்பு வெடிச்சிருச்சான். கரண்ட் இன்னைக்கு பொழுதுக்கு வராதுன்னு சொல்லிக்கிறாங்க. என்னன்னு மாவாட்ட போறிய? ஐயோ கடவுளே, டிரான்ஸ்ஃபார்ம் வெடிச்சிருச்சா? ஆமாடி, ஏதோ காக்காவோ குருவியோ ஏறி உட்காந்து ஏதோ புசுங்கி போச்சுன்னு சொல்லிக்கிறாங்களே. கரண்ட் இன்னைக்கு வராது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லைன்மேனும் வந்து என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டேன். இனிமே நாளைக்கு தானடி கரண்ட் வரும். ஐயோ முதன்னு கடை ஆரம்பிக்க போகையில இப்ப என்ன செய்யறது? ஐயோ அக்கா, இப்ப என்ன நிலைமையில இருக்கும்னே தெரியலையே. மணி வேற ஆயிருச்சு. ஐயோ, பொழுது அடைய போகுது. இப்ப என்ன செய்யறது? இன்னைக்கு பொழுதோட கரண்ட் வராதுன்னா அதுக்கு வாட்டுக்கு கரண்ட் வரும்னு உட்கார்ந்து இருந்தாலும் உட்கார்ந்துருக்குங்களே. அத்தக்கிழவி, ஒரு வாளி தண்ணி இறைச்சு உங்க பேரனுக்கு காலை கழுவி விடுங்க. நான் அக்கா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. ஐயோ கடவுளே, இந்த பிள்ளைய முதன்னு ஆரம்பிச்ச தொழில நல்லபடியா நடக்க வேணாமா? பொழுது அடைஞ்சிருச்சு. லைன் மேனே நீ வந்து தொலைய மாட்டானே. இருட்டுக்குள்ள ஓட்டுக்கிட்டு இவளுக என்ன பண்ண போறாளுக?